பார்க்க போறது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர், அதாவது போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சென்னையில் செயல்பட்டு வருகின்றது. இதன் கீழ் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படுகின்றது. இங்கு படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், RRB ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. 2026-2027 ஆண்டிற்கான கலைஞர் சென்ட்ரனி இன்டகிரேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டரில் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸுக்காக சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் திண்டுக்கல் இங்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், RRB ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்காக போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்குதல். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்வலர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காலஞ்சிப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் 200 ஆர்வலர்களுக்கு கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. மேற்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று புதிதாக சேர்க்கை நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகள் 6 மாதம் முழு நேர பயிற்சியாக நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு 1/1/2026 அன்று 18 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேற்படி போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் உணவும் தங்கும் வசதிகளும் இல்லை. உணவு மற்றும் தங்குமிடம் போட்டித் தேர்வுகளுக்கு தேர்வு செய்யப்படும் மாணவர்களே தங்களுக்கான உணவு மற்றும் தங்குமிடம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளம் www.cecc.in வாயிலாக 16/5/2026 முதல் 24/5/2026 வரை விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களை மேற்குறிப்பிட்டுள்ள இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04-553-291-269 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப தேர்வர்கள் தெரிவு செய்யப்பட்டு தேர்வர்களின் விவரங்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் வெளியிடப்படும். ஜூன் 2026 முதல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், RRB ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் இலவச பயிற்சிக்காக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.cecc.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் சென்னை. இந்த இணையதளத்தில் தான் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இங்க வாட்ஸ் நியூ அப்படிங்கிற கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. மே 13, 2026 அன்று போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் கலைஞர் சென்ட்ரனி இன்டகிரேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் 2026-2027 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பம் தொடங்கும் நாள் 16/5/2026. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 24/5/2026. திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு லிங்க் இருக்கு. விண்ணப்பிப்பதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் சென்ட்ரனி இன்டகிரேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் 2026-2027 ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். கலைஞர் சென்டினரி இன்டகிரேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் காலாஞ்சிப்பட்டி ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல உங்களது நேம் என்டர் பண்ணி ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு, அதாவது நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்களது மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும் பேஜ். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் முக்கியமான தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து விண்ணப்பிக்கும் போது ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். JPG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல
200 KB சைஸுக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா சிக்னேச்சர் அதே மாதிரி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். வேலிட் இமெயில் என்டர் பண்ண வேண்டும். வேலிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். என்றால் தகவல் தொடர்பு எல்லாமே நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு தான் தகவல் தொடர்பு எல்லாமே மேற்கொள்ளப்படும். ஆகவே தற்போது பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 24/5/2026. அதன் முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஆதார், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், SSLC, ஹையர் செகண்டரி மதிப்பெண் சான்றிதழ் போன்றவை அட்மிஷன் டைமில் எடுத்து செல்ல வேண்டும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. அப்புறமா முக்கியமா கொடுத்திருக்காங்க அகாமடேஷன் அண்ட் உணவு தங்குமிடம் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. இந்த பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் உணவு மற்றும் தங்குமிடம் நீங்களாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நோட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். 8 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பேசிக் இன்ஃபர்மேஷன், அடுத்ததாக ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், கோச்சிங் சென்டர் டீடைல்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி, ப்ரிவியூ அண்ட் சப்மிட். இந்த மாதிரி 8 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டெப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பர்சனல் டீடைல்ஸ், ஃபேமிலி டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேசிக் டீடைல்ஸ்ல நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் நம்பர், ரிலிஜன், கம்யூனிட்டி, காஸ்ட் நேம், அப்புறமா வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களது வேலிட் வாட்ஸ்அப் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சேவ் அண்ட் நெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலி டீடைல்ஸ்ல ஃபாதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம், ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் நேம், மதர் ஆக்குபேஷன், மொபைல் நம்பர், ஃபேமிலி இன்கம் போன்ற விவரங்களை கேட்டிருக்காங்க. அப்புறமா எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல 10ஆம் வகுப்பு கொரோனா பேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட் எஸ்ஆர்னோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா SSLC போர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டேட் போர்டு CBSE கொடுத்திருக்காங்க. உங்க போர்ட் ஆஃப் எஜுகேஷனை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா SSLC மார்க் ஷீட் நம்பர், டோட்டல் மார்க்ஸ், SSLC ஸ்கோர்டு மார்க், அண்ட் பிறகு SSLC பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் பிளஸ் டூ மார்க் ஷீட் நம்பர், டோட்டல் மார்க்ஸ், +2 செக்யூர்டு மார்க்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஹையஸ்ட் கம்ப்ளீட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. உங்களது அதிகபட்ச கல்வி தொகுதியை எங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்ல பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ண பிறகு பிரசன்ட் அட்ரஸ் இரண்டும் சேமா இருந்துச்சுன்னா அந்த சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த பிரசன்ட் அட்ரஸ் இந்த காலத்துல எல்லாமே வந்துடும். அதனால சேவ் அண்ட் நெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ண உடனே சேவ் அண்ட் நெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் ஓபன் ஆகும். அடுத்த ஸ்டெப் டாக்குமெண்ட் அப்லோடு பண்றதுக்காக போட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிபிகேட், SSLC மார்க் ஷீட், ஹையர் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. எல்லாமே இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஒவ்வொன்றா உங்களது சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 200 KB சைஸுக்குள்ளாடி JPG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஆர் யூ டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன், ஆர் யூ டிஸ்ட்ரிபியூட் விடோஸ், ஆர் யூ எக்ஸர்வைஸ் மேன், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இங்க பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். அதன் பிறகு கோச்சிங் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டிட் யூ டேக் கோச்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் அட் கலைஞர் சென்டினரி இன்டகிரேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ப்ரிஃபர்டு கோச்சிங் கிளாஸ் கேட்டிருக்காங்க. TNPSC அல்லது அதர்ஸ், SSC, RRB, IBPS உங்களுக்கான ப்ரிஃபர்டு கோச்சிங் கிளாஸ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். உங்க போட்டோ இங்க வரும். நீங்க ஃபில் பண்ணிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். எல்லாமே கிளியரா ப்ரிவியூ பண்ணி உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே உங்களது மின்னஞ்சல் அல்லது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தொடர்பு எல்லாமே பரிமாற்றம் செய்து கொள்ளப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களின் பட்டியல் இந்த இணையதளத்திலேயே வெளியிடப்படும். ஆகவே இந்த இணையதளத்தை அடிக்கடி நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதம் முதல் இந்த பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகும். ஆகவே 10ஆம் வகுப்பு முடித்து அல்லது அதற்கு மேல் கல்வி பயின்று TNPSC, SSC, RRB, IBPS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.